நேயர்களே, நீங்க ஒரு மிக முக்கியமான அதிகாரம் பொருந்திய ஒருத்தருக்கு அவசரமா ஒரு செய்தி அனுப்பணும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. யார தேர்ந்தெடுப்பீங்க? கண்டிப்பா ஒரு அனுபவம் மிக்க விஷயங்கள ரொம்ப சாதுரியமா கையாள தெரிஞ்ச ஒரு தூதர் அனுப்புவாங்க. இல்லனா அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர் அனுப்புவாங்க. அதானே இயல்பு. ஆமா, அதுதான் இயல்பு. ஆனா, நீங்க அனுப்ப போற அந்த தூதுவன் ஒரு ஒரு சின்னஞ்சிறிய வண்டாக இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? விசித்திரமா மட்டும் இல்ல, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா, இது சாதாரண மனிதர்களுக்கு இடையிலான தூது கிடையாது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆளும் ஒரு மாபெரும் சக்திக்கும், எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு எளிய பெண்ணுக்கும் இடையிலான தூது. எக்ஸாக்ட்லி. ஒரு சின்ன பூச்சி பிரபஞ்சத்தின் நாயகனுக்கு ஒரு செய்தியை கொண்டு போகுது. இதுதான் இன்னைக்கு நம்முடைய இந்த ஆழ்ந்த தேடல்ல நம்ம பார்க்க போற மூல நூலோட மிகப்பெரிய ஆச்சரியம். ஆமா, அந்த நூல் தான் தூது சுருக்கம். கரெக்ட். தூது சுருக்கம் அப்படிங்கிற இந்த அற்புதமான இலக்கியத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப விரிவாக அலச போறோம். காஞ்சிபுரத்துல அருள் பாலிக்கும் கச்சி ஆனந்த ருத்ரேஷரின் பெருமைகளையும், ஒரு பக்த தன் காதலை இறைவனிடம் சேர்க்க ஒரு சின்ன வண்டை தூதாக அனுப்பும் ஒரு முடிவை பத்தியும் நாம பேச போறோம். நிச்சயமா. இந்த நூல மேலோட்டமா படிச்சா, இது ஏதோ ஒரு கவிஞனோட சாதாரண கற்பனைன்னு தோணும். ஆனா, இதுக்குள்ள மிகப்பெரிய தத்துவார்த்த பின்னணி ஒளிஞ்சிட்டு இருக்கு. கண்டிப்பா. சரி, முதல்ல நம்ம காஞ்சிபுரத்துக்கே போயிடலாம். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுக்கு களமாக அமைஞ்சிருக்கிறது அந்த திருத்தலம் தான். இறைவன் ஸ்ரீ ஏகாம்பநாதராக அங்க ஒரு மாமரத்தின் கீழ் எழுந்தருளி ஆன்மாக்களை உய்விக்கிறார்னு இந்த நூல் சொல்லுது. ஆமா, அங்கேதான் அந்த 3 முக்கியமான தூண்டல்கள் இருக்கு. அதான் நல்ல கம்பம், கள்ளக்கம்பம், வெள்ளக்கம்பம்னு 3 தூண்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இவற்றிற்கு நடுவுதான் இறைவன் வீட்டிருக்காரு. எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்த ஒரு பரம்பொருளுக்கு தான் அமர்வதற்கு ஏன் இப்படி 3 தூண்கள் தேவைப்படுது? இது என்ன குறியீடு? இது ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி. அந்த தூண்கள் வெறும் கற்களாலான கட்டிடக்கலை கிடையாது. தத்துவவார்த்தமான குறியீடுகள். ஓஹோ, தத்துவங்களா? ஆமா, சைவ சித்தாந்தத்துல இறைவன் ஆன்மாக்களுக்கு அருள் புரியும் நிலைகளை தான் இப்படி தூண்களா உருவகப்படுத்துறாங்க. இப்போ நல்ல கம்பம் அப்படின்னா எந்த பிரதிபலனும் பார்க்காம உயிர்களுக்கு இறைவன் செய்யும் நன்மைய குறிக்குது. அப்போ கள்ளக்கம்பம் பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. கள்ளக்கம்பம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒண்ணு. அதாவது ஒருத்த அறியாமலேயே ஒரு திருடனை போல அவன் மனசுக்குள்ள நுழைஞ்சு அவன் அகந்தைய அழிச்சு அருள் புரியும் இறைவனின் நுட்பமான கருணை அது. வாவ், திருடனை போல மனசுக்குள்ள நுழையிறது. அப்போ வெள்ளக்கம்பம்னா என்ன? வெள்ளக்கம்பம் அப்படிங்கிறது எந்த மாசமும் இல்லாத தூய்மையான வெண்மை போன்ற முழுமையான அறிவை குறிக்குது. இந்த 3 தத்துவங்களுக்கும் மையமாதான் அவர் அங்க வீற்றிருக்கார். அடா, எவ்வளோ ஆழமான விளக்கம்! அப்படியென்றால் அவர் வெறும் ஒரு கோவிலுக்குள்ள இருக்கிற கல் சிலை கிடையாது, ஒரு மாபெரும் தத்துவத்தின் வெளிப்பாடு. சரி, அவருக்கு ஆனந்த ருத்ரேஸ்வர்னு ஒரு பேர் இருக்கு. ஆமா, அந்த பேருக்கான காரணமும் ரொம்ப சுவாரஸ்யமானது. அதான், பொதுவா ருத்ரன் என்றாலே அழிக்கும் கடவுள், மிகப்பெரிய கோபக்காரர்னு ஒரு பிம்பம் இருக்கே. பிறகு எப்படி அவரோட ஆனந்தம், அதாவது எல்லையற்ற மகிழ்ச்சி என்ற சொல் சேருது? முரண்பாடா இருக்கே. அந்த முரண்பாட்டுல தான் உண்மையான தத்துவமே அடங்கியிருக்கு. சிவபெருமானுடைய முழு உருவத்தையும் திருநாமத்தையும் கொண்டு பல ருத்ரர்கள் அவரை பூசிக்கிறதா இந்த நூல் கூறுது. ஆனா அழிவுங்கிறது நமக்கு பயத்தை தானே கொடுக்கும். உலகியல் பார்வையில அழிவு ஒரு பயங்கரமான விஷயமா தெரியலாம். ஆனா ஆன்மீக பார்வையில ஒரு மனிதனோட அறியாமைய, அவனோட கர்ம வினைகளை, அவனது அகந்தைய வேரோட அழிக்கிறது தான் ருத்ரனோட வேலை. ஓ, அப்போ அறியாமை அழிஞ்சா? கரெக்ட். அந்த அறியாம அழியும் போது அங்க மிஞ்சுறது அளவற்ற பேரானந்தம் மட்டும்தான். அந்த எல்லையற்ற விடுதலையை வழங்குபவராக இருப்பதனால தான் அவருக்கு ஆனந்த ருத்ரேஷர் அப்படிங்கிற திருநாமம். எனக்கு புரியுது. அறியாமையை அழித்து ஆனந்தத்தை தருபவர். அந்த ஆனந்த ருத்ரேஷர் திருவீதி உலாவரும் காட்சி அந்த நூல் விவரிக்கும் இடம் இருக்கு பாருங்க, அது என்ன அப்படியே பிரமிக்க வச்சிடுச்சு. ஆமா, அவர் வெறும் கோவிலுக்குள்ள மட்டும் அடைப்பட்டு கிடக்கிறதில்ல, வீதிக்கு வராரு. அந்த ஊர்வலம் எப்படி நடக்குது தெரியுமா? விநாயகர் பெருமான் முதலான தெய்வங்கள் தங்களுடைய தேர்கள்ல அணிவகுத்து வர, தேவமங்கையர் நடனமாட ஒரு பிரம்மாண்டமான திருவிழா நடக்குது. இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா. நேயர்களே, யோசிச்சு பாருங்க. இது ஒரு சாதாரண ஊர்வலம் அல்ல. ஒட்டுமொத்த பிரபஞ்சமே மனித உருவெடுத்து காஞ்சிபுரத்தின் வீதிகள்ல திரண்டு நிற்பது போல ஒரு காஸ்மிக் ரெட் கார்பெட் ஈவெண்ட் மாதிரி ஒரு காட்சி. முனிவர்கள்ல இருந்து சாதாரண முனிதர்கள் வரைக்கும் எல்லாரும் அந்த பேரழக கண்டு அப்படியே மயங்கி நிக்கிறாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால்,
இறைவன் ஏன் இப்படி வீதியில வராரு அப்படிங்கறது தான். எனக்கும் அந்த தயக்கம் இருக்கு. இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும் அலங்காரம் செஞ்சுக்கிட்டு வீதிக்கு வரணும்? இதற்கான காரணத்தை ஆகமங்கள் ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்கு. இத வெறும் ஒரு ஊர்வலம்னு சுருக்கிட முடியாது. இது உற்சவம். இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பது தத்துவவாதமான உண்மைதான். ஆனா ஒரு சாதாரண மனுஷனால எக்ஸாக்ட்லி. ஒரு சாதாரண மனுஷனால தன் அன்றாட வாழ்க்கை போராட்டங்களுக்கு நடுவுல எங்கும் நிறைந்திருக்கிற அந்த அருவமான சக்தியை உணர்றது ரொம்ப கஷ்டம். ஆமா, ரொம்ப பிஸியான உலகத்துல அது சாத்தியமில்லை. அதனாலதான் தன்னை தேடி வர முடியாத எளிய மக்களுக்கும் தத்துவங்களை அறியாத பாமரர்களுக்கும் தன் தரிசனத்தை கொடுக்க இறைவனே தன் அரண்மனையை விட்டு மக்கள் வசிக்கும் வீதிக்கு இறங்கி வராரு. அப்போ அந்த வீதி உலாவில இறைவனின் பேரழகை காணும்போது மனித மனம் ஒரு கண நேரமாவது அந்த தெய்வீக ஈர்ப்புக்கு ஆளாகுது. கரெக்ட். அந்த தெய்வீக ஈர்ப்பு தான் நம்முடைய இந்த கதையின் நாயகியான அந்த பக்தைக்கும் ஏற்படுது. ஆனந்த ருத்ரேஸ்வரோட அந்த பேரழகை பார்த்த உடனே அவங்களுக்கு உலகியல் சிந்தனைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுது. அவர் மேல அளவு கடந்த மையல் கொள்றாங்க. இதுவரைக்கும் நாம பேசின இறைவனின் அந்த மாபெரும் பிரம்மாண்டம் இப்போ ஒரு தனி மனிதரோட ஆழமான உணர்வா சுருங்கி போகுது. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மனப்போராட்டம் நடக்குது. அவங்க காதல் பயப்படுறாங்க, அதே நேரம் உயிரே போகிற அளவுக்கு பயப்படுறாங்க. அவங்க பயப்படுறதுக்கு ரொம்ப நியாயமான காரணமும் அங்க இருக்கு. ஆமா, அவங்க மயல் கொண்டது யார்கிட்ட? காமனை, அதாவது சாட்சாத் அந்த மண்முதனியே தன் நெற்றிக் கண்ணால் எரிச்சு சாம்பலாக்கிய சிவபெருமான் கிட்ட. அந்த சம்பவம் தான் அவங்களுக்கு நினைவுக்கு வருது. காமம், ஆசை அப்படிங்கிற எண்ணத்தோட நெருங்கிய காமனையே எரிச்சவர்கிட்ட போய் என் மேல இரக்கம் காட்டுங்கன்னு எப்படி சொல்றதுன்னு ஒரு கடுமையான பயம். இத கேட்டா இதன் முழு அர்த்தம் தான் என்னன்னு ஒரு கேள்வி வருது. நெருப்ப காதலிக்கிற ஒரு மனநிலைன்னு சொல்லலாம். ஆனா அந்த பயத்திலேயே அவங்க உறைஞ்சு போடல. அந்த பயத்தை மீறி அவங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் வருது. அதுதான் அவங்க பக்தியோட உச்சம்னு சொல்லணும். அவர் காமனை எரிச்ச கோபக்காரர் மட்டும் இல்லையே, பிழை செய்த தக்கன் போன்றவர்களை கூட மன்னித்த கருணை கடல் ஆச்சேன்னு அவங்க சிந்திக்கிறாங்க. தக்கன் யாகத்தை அழிச்சாலும் கடைசியில அவனுக்கு ஆட்டுத்தலையை பொருத்தி மன்னித்தர்லினார் இல்லையா? என்ன பெரிய பிழை செஞ்சவனையே மன்னித்தவர் அன்பினால் ஏங்கும் தன்னை தண்டிப்பாரான்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அது மட்டும் இல்லாம சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக அவரே நள்ளிரவுல தூது போனவர் சிவபெருமாள். ஆமா, அந்த உரிமையும் அவங்களுக்கு நினைவுக்கு வருது. ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க நேயர்களே, நீங்களே யோசிச்சு பாருங்க. சுந்தரருக்காக தூது சென்றார் அப்படிங்கிறதுக்காக எனக்கும் இறங்கி வருவார்னு ஒரு சாதாரண பெண் உரிமை கொண்டாடுவது கொஞ்சம் அதீதமா இல்லையா? ஒரு பக்கம் உயிரே போற அளவுக்கு பயப்படுறாங்க, இன்னொரு பக்கம் எனக்காக தூது சென்றவராயிற்றேன்னு உரிமை கொண்டாடுறாங்க. இந்த முரண்பாடு தான் உண்மையான பக்தியா? நீங்க சொல்ற இந்த முரண்பாடு தான் உண்மையான சரணாகதியோட இலக்கணம். சரணாகதி அப்படிங்கிறது வெறும் பயம் இல்ல, வெறும் உரிமையும் இல்ல. அப்போ அது ரெண்டும் கலந்த ஒரு கலவையா? ஆமா. இவர் நினைச்சா என்னை ஒரு நொடியில அழிச்சிட முடியும் அப்படிங்கிற பயம் இறைவனின் வல்லமைய குறிக்குது. ஆனாலும் என் அன்பை பார்த்தா என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற உரிமை அவர் கருணைய குறிக்குது. ஒரு சின்ன குழந்தை தன் தந்தை கிட்ட அவர் எவ்வளோ பெரிய அதிகாரியா இருந்தாலும் மடியில ஏறி அமர்ந்து உரிமை கொண்டாடுற மாதிரி தான் இது. மிகச்சரியா சொன்னீங்க. தன் குறைகளை பொறுத்து அருளும் சுபாவம் இறைவனுக்கு உண்டுன்னு அவங்க நம்புறாங்க. அதன் பிறகு தன் ஆசையை அவரிடம் சமர்ப்பிக்க ஒரு தூதனை அனுப்ப முடிவெடுக்கிறாங்க. சரி, இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. தூத அனுப்பலான்னு முடிவானதும் யார அனுப்புறதுன்னு ஒரு கேள்வி வருது. அவங்க நெஞ்சையே தூதா அனுப்பியிருக்கலாம். அன்னப்பறவை, கிளி, இப்படி எவ்வளவோ இருக்கு. ஆனா ஒரு வண்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஈசன் கிட்ட ஒரு சின்னஞ்சிறிய வண்டை அனுப்புறது எந்த விதத்துல சரியா இருக்கும்? வண்டின் கவனம் எப்ப வேணாலும் வேற பூக்கள் மேல திரும்பிடலாமே. மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி ரொம்ப தெளிவான நுட்பமான காரணங்கள் இருக்கு. அவங்க தன் நெஞ்சை ஏன் அனுப்பல தெரியுமா? நெஞ்ச அனுப்பினா அது இறைவனின் அழகில் மயங்கி அங்கேயே நின்னுடும்னு அவங்க பயப்படுறாங்க. ஓ, அப்படியே மெய்மறந்து நின்னுடுன்னு சொல்றீங்க. ஆமா. சரி, மற்ற பறவைகளை ஏன் அனுப்பல? அன்னப்பறவையோ கிளியோ இறைவனின் திருமார்பில் இருக்கிற கொன்றை மாலைய அவ்ளோ சீக்கிரம் நெருங்க முடியாது. காவல் இருக்கிற கணங்கள் தடுத்துடுவாங்க. ஆனா வண்டு அப்படி இல்ல. வண்டு இயற்கையிலேயே மலர்களை தேடி போறது. இறைவன் கொன்றை மலர் மாலை அணிஞ்சிருக்கார். ஒரு வண்டு அங்க போறது யாருக்கும் எந்த சந்தேகத்தையும் ஏற்படுத்தாது. எக்ஸாக்ட்லி. அது யாருடைய கவனத்தையும் ஈர்க்காம ரொம்ப எளிதா இறைவனின் திருமார்பை அடைஞ்சிடும். இது ஒரு வின்-வின் பிசினஸ் டீல் மாதிரி இருக்கு. பார்வையாளர்களே, நீங்களே நினைச்சு பாருங்க. ஒரு குரியர் பாய்க்கு டெலிவரி பண்ற உணவுல ஒரு பகுதியை பரிசா கொடுக்கற மாதிரி எவ்வளவு புத்திசாலித்தனமான ஒப்பந்தம் இது. நல்ல உதாரணம். ஆனா இங்க ஒரு தத்துவார்த்தமான சிக்கல் இருக்கு.
இறைவனுக்கு அணிவிக்கப்பட்ட மாலையிலிருந்து ஒரு பூச்சி தேனு குடிச்சா அது எச்சிலாகிடுமே. ஆமா, தெய்வத்துக்கு படைக்கிற பொருளை ஒரு தூதுவன் முதல்ல சுவைக்கிறது பெரிய குற்றமாச்சே. இது எப்படி சாத்தியம்? ஆகம விதிகளின்படி பார்த்தா நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. ஆனா தீவிரமான பக்தி மார்க்கத்துல இந்த விதிகள்லாம் உடைஞ்சு போயிடும். கண்ணப்பா நாயனார் கதைய நினைச்சு பாருங்க. ஓஹோ, மாமிசத்தை அவர் கடித்து சுவைத்து விட்டுதான் இறைவனுக்கு படைப்பார். அந்த அன்பின் முன் எச்சில் அப்படிங்கிற சடங்கு தூசியாடுச்சு. அது போலதான் இங்கேயும். அந்த பெண்ணின் தூய அன்புக்கு முன்னாடி வண்டு தேனருந்துவது ஒரு குற்றமா அவங்களுக்கு தெரியல. இதுல ஒரு ஆழமான இலக்கிய நயமும் இருக்கு. அலி அப்படிங்கிற சொல்லுக்கு வண்டுன்னு ஒரு பொருள், அன்புன்னு இன்னொரு பொருள். ரொம்ப அழகா சொன்னீங்க. அன்புருவான இறைவனிடம் அலி அப்படிங்கிற பெயரை கொண்ட வண்டையே தூதா அனுப்புவது எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாம வண்டோட கரிய நரம் அவங்களோட கண்களை போல இருக்கு. வண்டின் ரீங்காரம் அவங்க அணிந்திருக்கும் வளையல்களின் ஒளிய போல இருக்குன்னு கவிஞர் வர்ணிக்கிறார். அருமை. வண்டு என்ற ஒரு சிறு உயிரினத்துக்குள்ள எவ்வளவு பெரிய தத்துவ பின்னணி இருக்குன்னு விளக்கிட்டீங்க. தூதுவனை தேர்ந்தெடுத்தாச்சு. அடுத்து என்ன? பயணத்திட்டம். அந்த வண்டுக்கு அவங்க கொடுக்கிற அந்த துல்லியமான வழிகாட்டுதல் இருக்கே, அதுதான் உச்சகட்டம். ஆமா, அச்சு பிசகாம அறிவுரைகளை அந்த பக்த கொடுக்கறாங்க. காஞ்சிபுரத்துல மாமரம், பலாசு மரம், வில்வ மரம் இருக்கிற வழியா போகச் சொல்றாங்க. வழியில வேற எந்த சோலைகளையும் மலர்களையும் தங்கி நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு மிக கண்டிப்பா ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கறாங்க. இதுல என்ன சூக்ஷ்மம்னா, வண்டு இயல்பாகவே பூக்களை தேடி அந்த மரங்களை சுத்தி வரும். ஆனா அப்படி சுத்தி பறந்தாலே அது சாக்ஷாத் அந்த இறைவனை பிரதட்சணம் செஞ்சதுக்கு சமம்னு அவங்க சொல்றாங்க. நேயர்களே பாத்தீங்களா, ஒரு சின்ன பூச்சிக்கு இவ்வளவு துல்லியமான ஜிபிஎஸ் நேவிகேஷன் எப்படி கொடுக்கறாங்கன்னு? உங்களுக்கு இது ஒரு சாதாரண வழிமுறையா தெரியலாம். ஆனா இதுல இருக்கிற ஒவ்வொரு மரமும் ஆழமான ஆன்மீக ஷார்ட்கட்ஸ். நிச்சயமா. வழியில வேற மலர்கள்ல கவனம் சிதறக்கூடாதுங்கிற எச்சரிக்கை ஆன்மீக பயணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். பக்தி என்பது வெறும் உணர்ச்சி மட்டும் அல்ல, அது ஒரு தீவிரமான செயல்பாடு. இலக்கை நோக்கிய பயணத்துல உலகியல் இன்பங்கள்ல மயங்கி நின்னுடக்கூடாதுங்கிற தத்துவம் தான் அது. அடுத்து நந்திதேவரை தாண்டனுமே ஒரு விஐபி பாஸ் வாங்குற மாதிரி அதுக்கு பஞ்சாட்சரத்தை தியானிச்சுட்டே போக சொல்றாங்க. எனக்கு இது நம்பவே முடியாம இருக்கு. ஒரு வண்டு எப்படி மனிதனை போல பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்க முடியும்? இது கற்பனை மாதிரி தோணலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான நாத தத்துவம் இருக்கு. பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு அதிர்வு. வைப்ரேஷன் சொல்றீங்க? ஆமா, வண்டு பறக்கும்போது ஏற்படுத்துற ரீங்காரம் பிரபஞ்சத்தின் ஆதி நாதத்திற்கு இணையானதுன்னு பல ஆன்மீக நூல்கள் சொல்லுது. நந்திதேவர் உருவத்தை பார்க்க மாட்டார், உள்ளத்தின் அதிர்வை தான் பாப்பார். அந்த வண்டு பஞ்சாட்சர அதிர்வோடு வரும்போது நந்திதேவர் அதை தடுக்க மாட்டார். ரொம்ப நுட்பமான பார்வை இது. உள்ளே போன பிறகு என்ன பண்ணணும்னு வண்டுக்கு ஒரு கட்டளை இருக்கு. சும்மா ரீங்காரம் இடக்கூடாது, காந்தாரம் போன்ற ராகங்களை பாடணும்னு சொல்றாங்க. பாடி தன் துயரத்தை இறைவனிடம் குறிப்பா உணர்த்தணுமா? ஏன் குறிப்பா காந்தாரம் ராகம்? பழந்தமிழ் இசையில காந்தாரம் அப்படிங்கிற பண் கேட்பவர் மனசுல இயல்பாகவே இரக்கத்தையும் பெருங்கருணையும் தூண்டக்கூடியது. வண்டின் ரீங்காரம் வெறும் சத்தமா இல்லாம உருக்கமான இசையா இறைவனை போய் சேரணும். ஓ, தன் பக்தைக்காக இறைவன் இறங்கி வர வேண்டும் என்பதை அந்த இசை இறைவனின் மனதை நெகிழ செய்யும்னு நம்புறாங்க. ஆமா, வண்டின் உயிரியல் இயல்ப ஒரு ஆன்மீக கருவியா அவங்க பயன்படுத்துறாங்க. சரி, இதையெல்லாம் அவங்க தெளிவா சொல்லும்போது அந்த வண்டுக்கு ஒரு சந்தேகம் வர்றதா அவங்க நினைச்சுக்கிறாங்க. நான் பொய் சொல்லியும் ஒரு கேட்கலன்னா என்ன பண்றதுன்னு. ஆனா அங்கேயும் அவங்க கொஞ்சமா அசரல. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் என்ன வியப்புல ஆழ்த்திடுச்சு. ஆமா, அவங்க பின்வாங்கல. அவர் எங்கும் நிறைந்திருப்பவர், என் துயரத்தை அறியாதவர் அல்ல. காஞ்சியில அவர் எழுந்தருளியிருப்பதே கருணை பாலிப்பதற்காகத்தான் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. நீ போய் என் நிலைய உரைத்தால் அவர் நிச்சயம் மாலையை தருவார்னு சொல்றாங்க. இங்க எனக்கு இன்னொரு குழப்பம் வருது. எல்லாம் அறிந்த இறைவனுக்கு இவங்களோட துயரம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமே, அப்புறம் எதுக்காக இவ்வளவு மெனக்கெட்டு ஒரு தூதனை அனுப்பணும்? இந்த ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானது. இங்கதான் கர்ம மார்க்கமும் பக்தி மார்க்கமும் இணையுது. இறைவன் எல்லாம் அறிந்தவர்தான், ஆனா ஒரு பக்தன் தனக்கான முயற்சியை கைவிட்டுட்டு முடங்கி போயிடக்கூடாது. ஓ, அப்போ முயற்சி ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. நமக்கு தேவையானத இறைவன் கிட்ட கேக்குற செயல இங்க தூது அனுப்புதல முழு ஈடுபாட்டோட செய்யணும். அந்த முயற்சியின் நேர்மையும் பக்தியின் தீவிரமும் தான் இறைவனின் கருணையை தூண்டும் திறவுகோல். ரொம்ப ஆழமான கருத்து. உங்களுக்கு புரியுதா நேயர்களே? அவங்க இறைவனை நம்புறாங்க என்பதை விட தன் பக்தியின் வலிமையை,
தன் தூதுவனின் தகுதியை முழுமையா நம்புறாங்க. சரணாகதி அப்படிங்கிறது எந்த முயற்சியும் செய்யாம சோம்பேறியா இருக்கிறது இல்ல. நம்மால முடிஞ்சதை செஞ்சுட்டு பலனை இறைவன் கிட்ட விட்டுடுறது தான். மிக சரியா தொகுத்து சொல்லிட்டீங்க. இது வெறும் காதல் கவிதை இல்ல. ஒரு ஆன்மா பரமாத்மாவை எப்படி அடைய துடிக்குது, அதுக்கான தடைகளை எப்படி தாண்டுதுன்னு காட்டுற ஒரு பொக்கிஷம். காஞ்சிபுரத்தின் வீதிகள்ல நடக்கும் திருவீதி உலா, ஒரு தனி மனிதரின் மனப்போராட்டம், அந்த வண்டுக்கான தத்துவபூர்வமான வழிகாட்டுதல்கள்னு எல்லாமே ரொம்ப சிறப்பு. இந்த வண்டு வெறும் பூச்சி இல்ல, அது அந்த பக்தையின் அன்பின் சிறகுகள். நிஜமாவே ரொம்ப அற்புதமான ஒரு உரைநடை இது. காஞ்சிபுரத்தோட பிரம்மாண்டம், ஒரு சின்னஞ்சிறிய வண்டு தூது போறதுன்னு எல்லாமே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. நேயர்களே, இந்த விரிவான தேடலை முடிக்கிற இந்த தருணத்துல ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. இறைவனை தொடர்பு கொள்ள இந்த பக்தர் ரொம்ப பிரம்மாண்டமான வழியை தேடல, தன் கண்முன் பறந்த ஒரு சின்ன வண்டத்தான் நம்புனாங்க. ஆமா, பெரிய யாகங்களோ இல்ல கடுமையான தவமோ செய்யல. ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயத்துல தான் அவங்க நம்பிக்கை வச்சாங்க. கண்டிப்பா, உங்க வாழ்க்கையிலயும் உங்களுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான பதில்களோ இல்ல வழிகாட்டுதல்களோ நீங்க கொஞ்சமே எதிர்பார்க்காத மிக சாதாரணமான சின்ன விஷயங்கள் மூலமா வந்துட்டு இருக்கலாம் இல்லையா? நாம தான் பெரிய பெரிய அற்புதங்களுக்காக காத்திருக்கோம். ஆனா இயற்கை மிக நுட்பமா சின்ன விஷயங்கள் மூலம் தத்துவங்களை பேசிக்கிட்டு இருக்கு. அடுத்த முறை ஒரு வண்டு உங்க காதருகே வந்து ரீங்காரம் இடும்போது கொஞ்சம் உற்று பாருங்க. அது பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு ரகசிய செய்திய உங்களுக்காக கொண்டு வந்திருக்கலாம்.